ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى إن لباس لكم وأنتم لباس لهن وقال نبينا صلى الله عليه وسلم خيركم لأهلي صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேர் அருளால் என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து காட்டிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தினத்திலே ஆரம்ப நேரத்திலேயே பள்ளிக்குள் வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானின் பேர் அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய பேரருளால் நமது ஊரிலே இந்த மாதம் ரமலான் முடிந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதத்திலே அதிகமான நிக்காஹ்கள், திருமணங்கள் நடந்து வருகிறது, இன்னும் நடக்க இருக்கிறது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறை. அந்த நிக்காஹ் பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? இந்த நிக்காஹை நாம் ஒரு சடங்காக நடத்திக் கொண்டிருப்போமேயானால் நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இது சடங்கல்ல, இது ஒரு இபாதத். நிக்காஹ் என்பது ஒரு சடங்கல்ல. பிள்ளையை பெற்றுவிட்டோம், அவர்களுக்கு நிக்காஹ் செய்ய வேண்டிய, செய்து வைக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது, ஆகவே நாம் நிக்காஹ் செய்து வைக்கிறோம் என்று ஒரு சடங்காக நாம் இதை நினைத்து விடக்கூடாது. நிக்காஹ் என்பது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். வணக்கம் என்று சொன்னால் அது ஐங்கால தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, இதுதான் வணக்கம் என்று நாம் வணக்கத்தை ஒரு வரையறைக்குள், ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள் நாம் சுருக்கிவிடக்கூடாது. இபாதத்து என்பது 24 மணி நேரமும் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித வர்க்கத்தை என்னை வணங்குவதற்காகத்தான் நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிற போது, ஒரு நாளில் இவ்வளவு நேரம் என்னை வணங்கினால் போதும்,
இந்தந்த நேரங்களில் என்னை வணங்க வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா வணக்கத்தை நேரம் குறிப்பிட்டு ஒதுக்கவில்லை. இது இபாதத்துக்கு உரிய நேரம், இறைவனை வழிபடுவதற்கு உரிய நேரம், இது இறைவனை வழிபடக்கூடாத நேரம் என்று அல்லாஹு தஆலா இபாதத்து செய்வதற்கு நேரத்தை அல்லாஹு தஆலா குறிப்பிடவில்லை. இபாதத்துகளில் ஒன்றான தொழுகை, இபாதத்துகளில் ஒன்றான நோன்பு, இபாதத்துகளில் ஒன்றான ஜகாத், ஹஜ்ஜி, இவைகளுக்கு வேண்டுமானால் நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பொதுவான இபாதத்து என்பது இந்நேரத்தில் செய்ய வேண்டும், இந்நேரத்தில் செய்யக்கூடாது என்றெல்லாம் குறிப்பிடப்படவில்லை. இபாதத் வணக்கம் என்பது பொதுவான வார்த்தை. வணக்கம் என்பது அதில் பலவிதமான செயல்பாடுகள் அடங்கியிருக்கிறது. அந்த வரிசையிலே நாம் இப்போது செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திருமணங்கள், இதை இஸ்லாம் சொல்லுகிற போது, மார்க்கம் சொல்லுகிற போது, இது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். இதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொல்லுகிறார்கள். தோழர்களே, நீங்கள் உங்கள் மனைவியிடத்திலே இன்பத்தை பெறுகிற போது மலக்குமார்கள் நன்மையை எழுதுகிறார்கள். நீங்கள் உங்கள் மனைவியின் மூலமாக இன்பத்தை அடைகிற போது, இல்லற உறவிலே ஈடுபடுகிற போது உங்களுக்கு நன்மை எழுதப்படுகிறது என்று சொன்னார். சஹாபாக்கள் திரும்ப கேட்டாங்க, யார சொல்றா? எங்களுடைய உடல் பசியை தீர்த்து கொள்வதற்காக, எங்கள் உணர்வை வெளிப்படுத்துவதற்காக நாங்கள் மனைவிடத்திலே உறவு வைத்துக் கொள்கிறோம். இது எப்படி இபாதத்தாகும், இது எப்படி வணக்கமாகும் என்று தங்களுடைய சந்தேகத்தை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக, தெளிவு பெற்றுக் கொள்வதற்காக சஹாபாக்கள் கேட்கிறார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் உங்கள் மனைவியிடத்திலே சுகம் பெறுகிற போது மலக்குமார்கள் நன்மை எழுதுகிறார்கள். காரணம், நீ அந்நிய பெண்ணிடத்திலே போவதை விட்டு உன் மனைவி உன்னை தடுத்திருக்கிறாய். நீ அந்நிய பெண்ணிடத்திலே, அவனிடத்திலே உன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துவதை விட்டும் நீ தவிர்த்திருக்கிறாய். அது மனிதனாக வாழ்வதற்கு ஒரு காரணம் அல்லவா? மனிதன் மிருகமாக வாழாமல் இருப்பதற்கு அது ஒரு அருமையான வழி அல்லவா? ஆகவே இவ்வாறு ஒரு தடையை நீ ஏற்படுத்திக் கொண்ட காரணத்தால், அந்நிய பெண்ணிடத்திலே போவதை விட்டும் நீயும் உன் மனைவியும் உங்களை தற்காத்துக் கொண்ட காரணத்தால் அதை ஒரு இபாதத்தாக மலக்குமார்கள் பதிவு செய்கிறார்கள். இது ஒரு இபாதத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு விளக்கம் சொன்னார்கள். இப்ப நம்ம நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிக்காஹ், அது ஒரு வணக்கம், அது ஒரு இபாதத், சுன்னத்து என்று நாம் லேசாக விளங்கிவிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களில் ஏழ்மை நிலையில் இருப்பவர்களை நிக்காஹ் செய்ய சொல்லி தூண்டுவார்கள். நம்ம எப்ப நிக்காஹ் செஞ்சு வைப்போம்? நம்மளுடைய பிள்ளைகளுக்கு படித்து முடிச்சு பயணம் போய் கொஞ்சம் காசு பணங்களை அனுப்பி வைத்ததற்கு பிறகு இவர் உழைப்புக்கு தயாராகிவிட்டார், தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு, காப்பதற்கு இவர் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார் என்பதை நாம் தெளிவு பெற்றதற்கு பிறகு, அதுக்கு பிறகுதான் பொண்ணும் பார்க்கக்கூடிய அந்த தருணத்தை நாம் ஆரம்பிக்கிறோம். பெண்ணும் அப்படிதான் கொடுக்குறான். பெண் கொடுக்குகிற போது என்ன செய்யறார்? பயணத்துல இருக்கிறாரா? பயணம் இருந்தா தான், அடுத்து சொந்த வீடு இருந்தா தான். இந்த பார்வை இது நம்முடைய யதார்த்த பார்வை, நம்முடைய சூழல், நம்முடைய ஊரினுடைய சூழல். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்துல, ஏழ்மையான சஹாபாக்களிடத்துல நிக்காஹ் செய்ய சொல்லி தூண்டுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்த சஹாபா பெருமக்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்த சஹாபா பெருமக்களில் ஒரு சஹாபியுடைய பெயர் ரபியத்துல் அஸ்லமி. ரபியத்துல் அஸ்லமி என்ற ஒரு சஹாபி. இவர்கள் இன்னைக்கு ஏழ்மை நிலையிலே இருந்தார்கள். இந்த சஹாபி
சொல்றாங்க, ரபியா நீ நிக்காஹ் செய்து கொள்ளக்கூடாதா, ஒரு நிக்காஹ் செய்து கொள்ளப்பா என்று சொல்லுகிறார். இதை கேட்ட அந்த ரபியத்துல் அஸ்லமி என்ற அந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ், என்ன போய் நிக்காஹ் செய்ய சொல்றீங்களே, என் நிலைமை உங்களுக்கு தெரியுமே, நான் தலையில் தேய்ப்பதற்கு எண்ணெய் வாங்குவதற்கு கூட தகுதி இல்லாதவர், நான் நீங்க போடக்கூடிய உணவை சாப்பிட்டுக் கொண்டிருப்பவர், என்ன போய் நீங்க நிக்காஹ் செய்ய சொல்றீங்களே யார சொல்லலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை கேட்டதுக்கு பிறகு அமைதியாயிட்டாங்க. அடுத்து கேள்வி கேட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு திரும்பவும் சொல்றாங்க, அஸ்லமி நீ ஒரு நிக்காஹ் செய்து கொள்ளக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பவும் அதே பதில அந்த சஹாபி சொல்றாங்க, யார சொல்லலாம், என் நிலைமை தான் உங்களுக்கு தெரியுமே என்பதா. இப்படி 2 முறை சொல்லிவிட்டு அந்த ரபியத்துல் அஸ்லமி என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி இதை யோசிச்சு பாக்குறாங்க, பெருமானார்கிட்ட பேசுற பேசாது, நபிக்கு நம்முடைய நிலைமை தெரியாமையே நம்மகிட்ட கல்யாணம் முடிக்க சொல்றாங்க, நபி யாரு, அவங்களுடைய அந்தஸ்து என்ன, அவர்கள் சொன்னால் நாம் நிக்காஹ் செய்து விடுவதுதானே சிறப்பு, நாம் நபியை விட அறிவாளி போன்றல்லவா நாம் பேசுகிறோம் என்று நபியுடைய சொல்லுக்கு மாறு செய்து விட்டோமோ, நபி நிக்காஹ் செய்ய சொல்ல என்னுடைய நிலைமை உங்களுக்கு தெரியாதா நபியே என்று நாம் நபிக்கு அறிவுரை சொல்வது போன்று சொல்லிவிட்டோமோ, நபியுடைய சொல்லுக்கு நாம் பணியாமல் போய்விட்டோமோ என்ற ஒரு தயக்கம், பயம் அந்த சஹாபிக்கு ஏற்பட்டது. திரும்ப அவர்களாகவே போய் அவர்களாகவே நபியிடத்தில் சென்று தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துறாங்க. யார சொல்லலாம், அந்த சஹாபிக்கு நிக்காஹ் ஆயிருக்கு, இந்த சஹாபிக்கு நிக்காஹ் ஆயிருக்கு. நம்ம வீடுகளில் நம்முடைய பெற்றோர்கள் நிக்காஹ் செஞ்சு வைக்கலாம், பிள்ளைங்க அந்த ஆசை வந்து இப்படிதான் சொல்ல ஆரம்பிப்பாங்க, நேரடியாக சொல்ல மாட்டாங்க. என் கூட்டாளிக்கெல்லாம் நிக்காஹ் ஆயிருக்கு, எனக்கு பிறகு பிறந்தான் அந்த சின்னத்தா பையன் அவருக்குலாம் நிக்காஹ் ஆயிருக்கு, இப்படி சொல்ல ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி அந்த சஹாபி சொல்றாரு, யார சொல்லல, அந்த சஹாபிக்கு நிக்காஹ் ஆயிருக்கு, இந்த சஹாபிக்கு நிக்காஹ் ஆயிருக்கு, எனக்கு நிக்காஹ் வைங்களேன் அப்படின்னு சொல்லாம இதை மட்டும் சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தாங்க. ஏன் அமைதியாக இருந்தாங்க, இவருக்கு நிக்காஹுடைய ஆசை இன்னும் வர வேண்டும், இவருக்கு நிக்காஹுடைய ஆசை இன்னும், அந்த தேட்டம் இன்னும் அதிகமாக வேண்டும் என்ற காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாகவே இருந்தாங்க. இந்த சஹாபி பெருமானார் அடுத்த உத்தரவு எப்போ வரும், வந்தா உடனே ஆமான்னு சொல்லிடலாமே என்று பெருமானாருடைய உத்தரவை எதிர்பார்த்தவராக இருந்து கொண்டே இருக்கிறார். குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நிக்காஹ் செய்து கொள்ளப்பா, யாரும் சொல்லலாம், சந்தோஷமா முடிச்சுக்கிறேன். அதற்கு பின்னால் அந்த சஹாபிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நிக்காஹ் செய்து வைத்தார்கள். அதற்கு பின்னால் அவருடைய வாழ்க்கை மிக இன்பகரமானதாக, செல்வ செழிப்புள்ளதாக, சந்தோஷமானதாக மாறியது என்பது வரலாற்று நிகழ்ச்சி. நிக்காஹ் செய்வது என்பது வறுமையை போக்கும், செல்வத்தை வரவழைக்கும். நிக்காஹ் செய்வது அந்த இபாதத்துக்கு கிடைக்கக்கூடிய பலன். ஒவ்வொரு இபாதத்துக்கும் இவ்வுலகத்திலையும் பலன் இருக்கு, ஆகிரத்திலையும் பலன் இருக்கு. ஒரு இபாதத்தை விடுவதனால் இந்த உலகத்திலையும் கஷ்டம் இருக்குது, ஆகிரத்திலையும் கஷ்டம் இருக்குது. அப்ப நிக்காஹ் செய்வதனால் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய லாபம் என்ன, நன்மை என்ன, ஏழ்மை நீங்கும். சில குடும்பங்களை நீங்கள் கேட்கக்கூடாது, அது தவறுகள் தப்புகள் இருக்கு குர்ஆன் ஹதீஸ் படி. ஆனால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்லி காட்டுகிறான், சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா இந்த சஹாபி இடத்துல ஒரு மனிதர் வர்றார். அபூ ஹுரைரா என்று சொல்லக்கூடிய சஹாபி இடத்துல ஒரு மனிதர் வர்றார். வந்து அபூ ஹுரைரா கூட்டாளி பேசிக்கிறாங்க. அபூ ஹுரைரா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா, வாழ்க்கையில ரொம்ப சிரமப்படுறேன், செல்வம் இல்லை, அதனால நான் கஷ்டப்படுறேன். தன்னுடைய செல்வம் இல்லாததுனால் வரக்கூடிய கஷ்டத்தை சொல்றாங்க. அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் கஷ்டப்படுறவங்க தான்.
அவங்களும் பெருமானாருடைய காலடியில் இருந்தவர்கள் தான். அவங்க உடனே சொன்னாங்க, உங்களுக்கு நிக்கா ஆயிடுச்சா? இல்லையே. ஓ நிக்கா செய்ய. நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? நான் செல்வம் இல்லைன்னு உன்கிட்ட முறையிடுறேன், செல்வம் இல்லாம நான் கஷ்டப்படுறேங்கிறத உன்னிடத்துல முறையிடுறேன். நீ நிக்கா செய்யும் சொல்றிய. நிக்கா செய்யறதுக்கு செல்வம் தேவை, கொஞ்சம் வசதி இருந்தா தான் சரியா வரும். அப்பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ் தன்னுடைய அருள்முறையிலே சொல்லித் தரக்கூடிய இந்த ஆயத்தை ஓதி காமிக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், ஏழையான அந்த மிஸ்கீன்களுக்கு நிக்காஹ் செய்து வையுங்கள். அவ்வாறு நீங்கள் நிக்காஹ் செய்து வைத்தால் யுக்னீஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி, அல்லாஹ் தன்னுடைய அருளை கொண்டு அவர்களை செல்வந்தர்களாக ஆக்குவான். தன்னுடைய அருளை கொண்டு அல்லாஹ் அவர்களை செல்வந்தர்களாக ஆக்குவான். அப்ப நிக்காஹ் செய்தால் செல்வம் வரும். அதனாலதான் நான் சொல்றேன், போய் நிக்காஹ் செய்யும். என்ன ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னிடத்திலே ஏழ்மையை முறையிட வந்த மனிதரிடத்திலே நிக்காஹ் செய்யுங்கள், ஏழ்மைத்தனத்தை அது போக்கும் நீக்கும் என்று குர்ஆனுடைய வசனத்தை ஆதாரமாக காட்டி அவர்களை நிக்காஹ் செய்ய சொன்னார். நிக்காஹ் என்பது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். அந்த நிக்காஹுக்கு உலகத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு பரிசு செல்வம் ஏற்படும், செல்வத்தில் பரக்கத்து அபிவிருத்தி ஏற்படும், ஏழ்மைத்தனம் நீங்கும், வறுமை ஒழியும் என்பது அல்லாஹ்வுடைய கூற்றாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லாகும். வரலாற்றிலே பிஷ்ருல் ஹாதி என்று சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர், பிஷ்ருல் ஹாதி என்று சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர், இவரிடத்திலே பல மாணவர்கள் பாடம் பயின்று இறை நேசர்களாக இவ்வுலகத்திலே வலம் வந்தார்கள். இந்த பிஷ்ருல் ஹாதி என்று சொல்லக்கூடிய இந்த இறைநேசர் இவ்வுலகத்தை விட்டு மறைந்ததற்கு பின்னால் அவர்களுடைய மாணவர் ஒருவர் இவர்களை கனவுலே காண்கிறார். இந்த பிஷ்ருல் ஹாதி என்று சொல்லக்கூடிய இந்த இறைநேசரை அவருடைய மாணவர் ஒருவர் இவர்கள் மறைந்ததற்கு பின்னால் கனவு காண்கிறார். அந்த பிஷ்ருல் ஹாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், தங்களுடைய வாழ்விலே நிக்காஹ் செய்யாதவர்கள், தங்களுடைய வாழ்விலே நிக்காஹ் செய்யாதவர்கள், நிக்காஹ் செய்யாமல் வாழ்ந்து மரணித்து விட்டார்கள். அப்ப அந்த மாணவர் அவர்களை கனவுலே கண்டு கணவரையே கேட்கிறாங்க, அல்லாஹு தஆலாவிடத்தில் அல்லாஹு தஆலா உங்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டான்? அவருக்கு போன பிறகு இருக்கு எல்லாரும், அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் எப்படி நடந்து கொள்வான் என்பது எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த கேள்வியை கேட்கிறாங்க, அல்லாஹ் உங்களிடத்துல எவ்வாறு நடந்து கொண்டான்? அப்பொழுது அந்த பிஷ்ருல் ஹாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற அந்த இறைநேசர் சொல்லக்கூடிய செய்தி, அல்லாஹ் என்னிடத்துல நல்ல முறையிலே நடந்து கொண்டான். சுவர்க்கத்தில் என்ன வளமெல்லாம் இருக்கிறதோ, சுவர்க்கத்தில் என்ன சிறப்பு வெகுமதிகள் எல்லாம் உண்டோ, அனைத்தையும் அல்லாஹ் தஆலா எனக்கு காண்பித்தான், தந்தான், பார்த்தேன், அனுபவித்தேன். ஆனால் சுவர்க்கத்திலே இவ்வுலகத்தில் கணவன் மனைவியாக வாழ்ந்து இன்ப துன்பங்களில் பங்கு பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெற்று அல்லாஹ்விடத்திலே வருகிறார்களே, அவர்களுக்கென்று அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே ஒரு பகுதியை ஒதுக்கி வைத்திருக்கிறார். அங்கே சில இன்பங்களை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அனுபவிப்பதற்காக அல்லாஹ் வைத்திருக்கிறார். அந்த இடத்தை நான் நெருங்க கூட முடியவில்லை. கணவன் மனைவியாக வாழ்ந்து வெற்றி பெற்று இவ்வுலகத்தை விட்டு மறைந்தார்களே, அவர்களுக்காக அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு என்னால் நெருங்க கூட முடியவில்லை என்று தன்னுடைய மாணவரிடத்தில் அந்த பிஷ்ருல் ஹாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார். இந்த சம்பவத்தினுடைய கருத்து என்னவென்றால், நிக்காஹ் என்பது ஒரு இபாதத்து, ஒரு வணக்கம். அந்த நிக்காஹுக்கு அல்லாஹ்விடத்திலே ஒரு உயர்ந்த கூலி இருக்கிறது. தனி சொர்க்கத்தில் ஒரு பகுதியை அல்லாஹ் தஆலா அங்கு வைத்திருக்கிறார். இந்த நிக்காஹ்
செய்வதனால் இந்த உலகத்திலே அல்லாஹ் தரக்கூடிய இன்னொரு சிறப்பு மன நிம்மதி, மன அமைதி. அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே அந்த செய்தியை சொல்லி காட்டுறார். உங்களுடைய மனைவி இடத்திலே உங்களுக்கு இன்பம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். உங்கள் மனைவி இடத்திலே உங்களுக்கு நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். சையதுனா மூசா நபி அலைஹிஸ்ஸலாம், சையதுனா ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் முதல் மனிதராக படைக்கப்பட்டவுடன் அவங்க மட்டும்தான் மனித குலத்துல, மனித சமுதாயத்துல அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. இன்னொரு மனித உருவம் அங்க இல்ல. முதல் படைப்பு அவங்களுக்கு நிம்மதியே இல்லை, சந்தோஷமா இல்லை. ஒரு நடு காட்டுல மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத காட்டுல கொண்டு போய் ஒருத்தரை விட்டா என்ன ஆகும்? அவருக்கு எப்படி இருக்கும்? அது போன்று அல்லாஹ் தஆலா முதல் மனிதரான ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தவுடன் இன்னொரு மனிதர் அவர்களுக்கு பேச்சு துணைக்கு இல்லை. அவங்களுக்கு இந்த உலகம் அந்த ஆனா அல்லாஹ் தஆலா அவர்களை படைத்து இந்த துனியாவில் இறக்கல, அது பின்னால் நடந்த நிகழ்ச்சி. முதல்ல அல்லாஹ் தஆலா அவர்களை சொர்க்கத்தில் தான் இறக்கினார். எல்லா வளமும் நிறைந்த இடம், எல்லா வளமும் நிறைந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. முகத்தை தொங்க போட்டுக் கொண்டு சந்தோஷம் இல்லாத அந்த நிலையை வெளிப்படுத்தியவர்களாக அமைதியாக உட்கார்ந்திருக்கிறாங்க நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய முதுகுந்தண்டில் இருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா படைத்தார். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்சி தந்ததற்கு பிறகுதான் அவருடைய முகத்திலே ஒரு தனி சந்தோஷம், முகமலர்ச்சி, ஒரு நிம்மதி, ஒரு ஆனந்தம். ஏன்னா தன்னை போன ஒரு படைப்பு வந்துவிட்டது, அதுவும் இன்பம் தரக்கூடிய படைப்பு. ஒரு பெண் உருவத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு பெண்ணாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்திருந்தது. அந்த அழகை அவர்கள் பார்த்தது, அந்த அமைப்பை பார்த்தது அவங்களுக்கு ரொம்ப ஆனந்தமா போச்சு. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதைத்தான் சொல்றான், உங்களுடைய மனைவி இடத்துல உங்களுக்கு நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுறார். அடுத்து நாம் இங்கே கணவன் மனைவியாக இருப்பது இந்த உலகத்தோடு முடிவடையக்கூடிய ஒன்றல்ல. ஒரு நிக்கா செஞ்சு வைக்கிறாங்க, குழந்தை குட்டிகளை பெறுறோம், அவர்களை வளர்க்கிறோம், நல்லது கெட்டதுல நம்ம செய்யறோம், முடிஞ்சு போச்சு. அல்ல நம்ம கபருக்கு போக வேண்டிய வேலை மட்டும் தான் பாக்கி இருக்கு என்பதாக நாம் விளங்கிவிடக் கூடாது. அப்படி இஸ்லாம் சொல்லல. கணவன் மனைவி உறவு என்பது சொர்க்கம் வரை நம்மை வந்து தொடரக்கூடிய ஒன்று. கணவன் மனைவி உறவு என்பது சொர்க்கம் வரை வந்து சேரக்கூடியது. எல்லோருடைய எந்த முடிவும் சொர்க்கம் தான். அதுக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை கிடையாது, அதுதான் நீடித்த வாழ்வு. இந்த உலகத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, கபரு, அதுக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்குது, மறுமை, அது சொர்க்கம் நரகம் முடிவாயிரும். அதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை கிடையாது. அந்த வாழ்க்கை தான் நீடித்த வாழ்க்கை. அந்த வாழ்வு வரை நீளக்கூடியது, நம்மை தொடரக்கூடியது இந்த நிக்காஹ் என்ற இந்த உறவு. அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையில் சொல்லி காட்டக்கூடிய செய்திகளில் ஒரு செய்தி, இவ்வுலகத்தில் யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தார்களோ அந்த ஜோடிகளை நாம் அங்கம் ஒன்று சேர்ப்போம். அப்படிப்பட்ட ஜோடிகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். சத்தமா சொல்லுங்களேன். கணவன் மனைவியோட சந்தோஷமா சொர்க்கத்தில் இருக்கலாம்ல. இப்படிதான் ஹஜ்ரத் பயான் செய்யும் போது ஒருத்தர் மூணு உட்கார்ந்துருந்தான். வியாபாரம் தொங்க போட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். என்ன ஹஜ்ரத் முசீபத்து அங்கேயும் தொடர்ந்துங்க, இங்கேயே வச்சு விட்டுட்டு வந்துடலாம், அங்க ஒரு இன்ப வாழ்க்கை வாழலாம்னு பார்த்தா இந்த இது அங்கேயும் வருங்கிறீங்களே அப்படின்னு சொன்னாங்க. அந்த சிந்தனையில் யாரும் ஆனந்த் சொல்லாம இருக்கிறது தெரியல. சுத்தமா சொல்லணும். இந்த மாதிரி துவா செய்யும் போது, இந்த மாதிரி துவா உடைய பாணியில் வரக்கூடிய செய்திகள் வெளியாகும் போது ஆமீன் சொல்லணும். குர்ஆன் ஓதும் போது அப்படித்தான். சொர்க்கத்தை பத்தி ஆயத்து வருதா, யாருல அந்த சொர்க்கத்தை எங்களுக்கு நசீபாக்கலான்னு துவா செய்யணும். நரகத்தை பத்தி ஒரு திருவசனத்தை நம்ம ஓதுறோமா, அந்த நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்துறான்னு துவா செய்யணும். இது சஹாபாக்களுடைய பழக்கம். ஆக நிக்காஹ் என்பது ஆகிரத் சொர்க்கம் வரை வரக்கூடிய ஒரு உறவு. யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தார்களோ அந்த ஜோடிகளை அல்லாஹ் தஆலா அங்கும் ஒன்று சேர்ப்பான். அது மட்டுமல்ல, இவ்வுலகத்தில் யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தார்களோ
அந்த ஜோடிகளுடைய பிள்ளைகளையும் எல்லாம் ஒன்று சேர்ப்பார். அந்த பிள்ளை எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரிதான், அவர் கொஞ்சம் ஈமான்ல பலகீனமானவராக இருந்தாரு, கொஞ்சம் இபாதத்துகள்ல கொஞ்சம் கொடுபோக்குத்தனம் உள்ளவராக இருந்தாரு, அல்லாஹ் தஆலா அவருடைய நிலையை கவனிக்க மாட்டான். ஆகிரத்துல பெற்றோர்களுடைய நிலையை அல்லாஹ் பார்ப்பான். அந்த பெற்றோர்களுடைய மனதை புண்படுத்த விரும்பாத அல்லாஹ் தஆலா. அவர்கள் அல்லாஹ் பயந்து உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க, அவர்களுக்கு சொன்னதை அல்லாஹ் கொடுக்குறான், அங்கேயும் ஜோடி ஒன்று சேர்த்து வைக்கிறான் அல்லாஹ். இப்ப அவங்க மனசு யார் எதை விரும்பும்? கணவன் மனைவியை பார்த்தாச்சு, மனைவி கணவனை பார்த்தாச்சு, இப்ப பிள்ளைய பார்க்கணும்னு விரும்பும். இப்ப அவர்களுடைய நிலைகளை அல்லாஹ் பார்த்து அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா உலகத்தில் பிள்ளை அரைகுறையாக இருந்தாலும் அல்லாஹ் அவர்களோடு சேர்த்துக் கொள்கிறான். அதற்கு ஒரு கண்டிஷன், உலகத்தில் அல்லாஹ்வை பயந்து வாழ, பயந்து வாழ்ந்தால் இந்த வாழ்வு மறுமையிலும் உண்டு. ஆக சொர்க்கம் என்பது, சொர்க்கம் திருமணம் என்பது சொர்க்கம் வரை வந்து சேரக்கூடிய ஒரு உறவு. அதனால் நாம் நிக்காஹை ஒரு இபாதத்தாக பார்க்க வேண்டும். இது நம்மை சொர்க்கம் வரை எடுத்து செல்லக்கூடிய ஒரு இபாதத், ஒரு வணக்கம், ஒரு உறவு என்பதாக அந்த நிக்காஹை நாம் பார்க்க வேண்டும். ஒரு கணவன் மனைவி சேர்ந்ததற்கு பின்னால் ஒரு கணவன் மனைவி இடத்தில் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை நம்முடைய பெரியார்கள் ஒரு 5 விஷயத்தை தொகுத்து தந்திருக்கிறார். இது எல்லாருக்கும் தேவையான செய்தி. புதுமண தம்பதிகளுக்கு முக்கியமான தேவை, பழைய தம்பதிகளாக இருப்பவர்களுக்கும் இது முக்கியமான செய்தி. குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்து நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மனைவி இடத்திலே, இன்பமான வாழ்வு அமைய வேண்டும் என்று சொன்னால், சந்தோஷமான வாழ்வு நமக்கு கிட்ட வேண்டும் என்று சொன்னால், சொர்க்கம் வரை நம்முடைய உறவு நமக்கு பின்னால் வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு சொல்லுகின்ற போது, மனைவி இடத்திலே நாம் முதலில் அன்பாக இருக்க வேண்டும், அவர்களிடத்திலே அன்பான வார்த்தைகளை பேச வேண்டும், அவர்களுடைய வேலைகளில் நாம் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். இது முதல் செய்தி. அவங்களுடைய வீட்டு வேலைகள்ல நம்ம பங்கு பெறணும், கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கணும், அவங்க கூட கொஞ்சம் பேச்சில் நேரம் கழிக்கணும், அவங்க கூட கொஞ்சம் பேசணும், பேசுறதுக்கு நேரம் ஒதுக்கணும். அவங்கள பார்த்தாலே, மனைவியை பார்த்தா சும்மாவாது சிரிக்கணும், அவர்களை நல்லா இருக்கமா அப்படின்னு சொல்லி பொய் சொல்லணும். பொய் சொல்லுவாங்க, அதற்கு சும்மாவே நடக்கிறாங்க. சில விஷயத்துக்கு மார்க்கத்தில் பொய் சொல்லலாம், ஆகமான பொய்ன்னு இருக்கு, அதுவாக நன்மையை கற்பித்து தரக்கூடிய பொய்ன்னு இருக்கு. 2 கூட்டாளி பிரிஞ்சுட்டாரு, நல்ல கூட்டாளி பிரிஞ்சுட்டாங்க, கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க, ஒரு ஊரு 2 இப்படி பிரிவு ஏற்படுது. இப்ப இதை சேர்த்து வைக்கணும், என்ன செய்யுது? இந்த சேர்த்து வைப்பது என்பது நல்ல செயல். இந்த நல்ல செயலுக்காக ஒரு பொய் சொல்லலாம், தீயனுக்கு பொய் சொல்லக்கூடாது, நல்ல செயலுக்காக பொய் சொல்லலாம். 2 கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க, பாதி தீர்ப்பு செய்யக்கூடிய இடத்தையும் கணவனை கூப்பிட்டு, இல்லப்பா அவன் மனைவி மேல உயிரா இருக்கிறா, நீ தான் இல்லைன்னா எனக்கு வாழ்வே இல்லைங்கிறாங்க, அப்படி சொல்லிடவே மாட்டாங்க. இது சொல்லணும், அனுப்பி விடணும், என்னப்பா நீ இல்லைன்னா எனக்கு வாழ்வே இல்லைங்கிற அந்த மனைவி உங்க பிரியமா இருக்கிறா, நீ எப்படி இருக்கிற? மனைவியை கூப்பிட்டு, கணவன் உன் மேல இவ்வளவு பாசமா இருக்கிறாரு, வேற எந்த பெண்ணையும் நான் ஏறெடுத்தே பார்த்தது இல்லைன்னு ஒன்னதான் நான் பார்க்கிறேங்கிறாரு. 2 வார்த்தை போட்டு விடணும். ஏன்? அவங்களை சேர்ப்பதற்காக போய் சொல்லணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவியிடத்தில் தங்களுடைய வீட்டு வேலைகளில் அவர்கள் பங்கெடுத்துக் கொள்வார்கள். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக தலைவர், உலக தலைவர், எந்த தலைவரும் இப்படி ஒரு செய்தியை சொல்ல முடியாது. என்ன சொன்னாங்க ஆயிஷா நாயகி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியில் எப்படி இருந்தாலும் உள்ளே வந்து விட்டால், வீட்டுக்குள் வந்து விட்டால் என்னில் ஒருவராக ஆகிவிடுவார். என்னில் ஒருவராக, நான் இப்ப என்ன செய்ய வீட்டில் என்னை போல அவர்களும் ஒருவராக நின்று வேலை செய்வார் என்று ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லக்கூடிய செய்தி. ஒரு நாள் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா படுத்திருக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள போறாங்க. ஆயிஷா நாயகி தூங்குறத அப்படியே பார்த்து ரசிக்கிறாங்க. ஒவ்வொரு கணவனும் செய்ய வேண்டிய செயல். ஏன் இந்த நேரத்தில் எல்லாம் நினைவூட்டேன்னு சொல்லக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வை பாருங்க. ஆயிஷா நாயகியை பார்க்கறாங்க. ஆயிஷா நாயகி விழிப்பு வந்துருச்சு. விழிப்பு வந்த உடனே கேட்கறாங்க ஆயிஷா நாயகி, யார் சொல்ல என்ன எதுக்கு நீங்க பாக்குறீங்க, பார்த்துட்டு சிரிக்கிறீங்களே, என்ன செய்யுங்க?
அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா, எனக்கு பேரித்தம்பழத்தை தேனில் கலந்து சாப்பிடுவது எனக்கு பிடிக்கும். பேரித்தம்பழத்தை தேனில் கலந்து சாப்பிடுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட ஒன்னை எனக்கு பிடிக்கும் சொன்னாங்க. ஆயிஷா நாயகி முகம் மலர்ந்து போய் இந்த மாதிரி சொல்லணும் மனைவிமார்கள். இது நல்ல இனிய உறவுக்கு வழிவகுக்கும். எனக்கு தேனில் பேரித்தம்பழத்தை கலந்து சாப்பிடுவது எனக்கு மிக பிடித்தமான ஒன்று. அது உனக்கும் தெரியும். அதை விட ஒன்னை எனக்கு பிடிக்கும் என்று கருத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா நாயகி விடல. ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னாங்க, எனக்கு தேனையும் வெண்ணையையும் பாலினால் தயாரிக்கக்கூடிய வெளிவரக்கூடிய வெண்ணெய், அந்த வெண்ணையையும் தேனையும் கலந்து சாப்பிடுவது எனக்கு பிடிக்கும். யார சொல்லலாம், அதை விட உங்களை எனக்கு பிடிக்கும் சொன்னாங்க. இதான் கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள உறவு நீடிக்க வேண்டுமானால், இன்பமானதாக வர வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற வார்த்தைகளை தான் மனைவிக்கு சொல்லணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு இன்பமான வாழ்வாக ஆனதற்கு இது ஒரு காரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைருக்கும் உங்களில் மிக சிறந்தவர் கைருக்கும் லி அஹ்லி, தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலே அதாவது மனைவியிடத்திலே நல்ல வயல் வாங்கக்கூடியவர் தான் மிக சிறந்தவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு பெருமானார் சொன்னாங்க, நான் என்னுடைய மனைவிமார்களிடத்திலே நல்ல பெயர் வாங்கிவிட்டேன். எந்த உலக தலைவர் சொல்ல முடியாது. யாருக்கு அந்த தகுதி அல்லாஹ் கொடுக்கல, தலைவர் சொல்லிக்கலாம். ஆனால் இப்படி ஒரு நற்குணத்தை பெற்ற தலைவர் என்று யாரையும் சொல்ல முடியாது, எந்த தலைவரும் சொல்ல முடியாது. பெருமானார் ஈருலக தலைவர் சொன்னார்கள், நான் என்னுடைய மனைவிமார்களிடத்தில் நல்ல பெயர் வாங்கிவிட்டேன். ஏன் சொன்னாங்க தெரியுமா? உங்கள் மனைவிமார்களிடத்திலே நீங்கள் நல்ல பெயரை வாங்க வேண்டும் என்று ஏன் சொன்னார்கள் தெரியுமா? உங்கள் மனைவியிடத்திலே நீங்க நல்ல பெயர் வாங்க முடியாது என்பதனால தான் சொன்னாங்க. அவ்வளவு சீக்கிரமா வாங்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை சொல்றாங்க, நீங்கள் மனைவிமார்களுக்கு எல்லாம் செய்வீர்கள், அவர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நீங்கள் அவர்களுக்கு செய்து கொடுப்பீர்கள். ஆனால் ஏதோ ஒரு நாள் ஒன்றை கேட்பார்கள். பெருமானார் சொன்ன செய்தி, ஒன்றை கேட்பார்கள், உங்களால் அவர்களுக்கு கொடுக்க முடியாது, சூழ்நிலை தடுத்திருக்கும். அவர்கள் உடனே சொல்லுவார்கள், உன்னிடத்தில் இருந்து நான் எதையும் அனுபவிக்கவில்லையே என்று சொல்லுவார்கள். அது வயசுக்கு பிறகு சொல்லுவாங்க. எத்தனையோ விஷயங்களை அனுபவிச்சு ஆண்டு முடிச்சதுக்கு பிறகு சொல்லுவாங்க, உன்னிடத்திலே நான் எதையும் அனுபவிக்கவில்லையே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தது. இப்படிப்பட்ட மனைவிமார்களிடத்திலே நீங்கள் நல்ல பெயர் வாங்கினால்தான் உங்களில் நீங்கள் நல்லவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு நான் வாங்கியிருக்கிறேன், நான் அந்த நல்ல பெயரை வாங்கியிருக்கிறேன். ஆனால் அந்த நல்ல பெயரை வாங்க வேண்டும் என்றால் அந்த மனைவிடத்திலே நேரம் ஒதுக்கி பேச வேண்டும், அவருடைய வேலைகளில் நாம் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி, நாம் அவர்களுக்கு தயாரிப்பு செய்ய வேண்டும், அதாவது மார்க்கத்தை போதிக்க வேண்டும். தொழுகிற விஷயம், எப்படி தொழுகிறது, எப்படி நோன்பு வைக்கிறது, எப்படி குழந்தைகளை வளர்ப்பது, இஸ்லாம் என்ன சொல்லுது, மார்க்கம்னா என்ன என்ற வரலாற்று செய்திகளை, பல விஷயங்களை ஹதீஸ் வரலாற்று செய்தி, குர்ஆனுடைய திருவசனங்கள், குர்ஆனை ஓத சொல்லி கேட்பது, நாம் ஓதி அவர்கள் கேட்பது, இப்படி தயாரிப்பு செய்ய வேண்டும். செய்தால் அது இனிய குடும்பமாக இருக்கும். மூன்றாவதாக, அந்த மனைவிக்கு எந்த நேரத்திலும் அநீதம் செய்யக்கூடாது, எந்த வகையிலும் அவர்களுக்கு நாம் அநீதம் செய்யக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், எங்க மனைவிமார்கள் எங்களுக்கு மாறு செய்யறாங்க, எங்களுக்கு உரிய வேலைகளை முறையா செய்யறதில்லை, ரொம்ப நான் அவங்க மேல கோபமா இருக்கிறோம் அப்படின்னு சஹாபாக்கள் தன்னுடைய குடும்ப நிலையை பெருமானார்ட்ட சொன்ன உடனே ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கொஞ்சம் தட்டுங்க. அதாவது அவர்களுக்கு லைட்டா கொஞ்சம் அவர்களை சத்தம் போட்டு விடுங்க, கொஞ்சம் அடி அடிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. வெறும் அடி அடிக்க சொல்லல, அப்படின்னா கொஞ்சம் அப்படின்னு சொல்லி அவங்க சாதாரணமா காடை மாலையை காட்டினாங்க. இது போதும் சஹாபாக்கள் சந்தோஷமாயி போச்சு. அவங்க பிஸ்மில்லாஹ்னு ஆரம்பிச்சாங்க. வீட்டுல போய் எல்லா மனைவிமார்களையும் கை வச்சாங்க, அடி. மறுநாள் சுபுஹுக்கு பிறகு ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் யார சொல்லலாம், வெளியே பெண்கள் ஜமாத்து நிறைய நிக்குது, என்னன்னு தெரியல, அவங்க எதிர்பார்த்து நிற்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வர்றாங்க, என்னம்மா என்ன செய்தி, யார சொல்ல இப்படி சொன்னீங்களா எங்க கணவன்மார்கள்ட்ட, கொஞ்சம் சேட்டை ஒண்ணா தட்டுங்கன்னு முடியல, ஆமா அடி தாங்க முடியல, எங்களை பிச்சை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பாணியில சொல்றாங்க. ஸல்லல்லாஹு எல்லா சஹாபாக்களையும் வர வச்சாங்க. மனைவியை அடிப்பவன் மனிதனாக இருக்க முடியாது என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் என்ன சொன்னேன், கொஞ்சம் அவங்க அத்துமீறி போகும்போது அவர்களை தன்னுடைய வழிக்கு கொண்டு வருவதற்காக ஏதோ கட்டுங்கன்னு சொன்னேன். இப்படி எல்லா பெண்ணும் தவிர நிக்கிற மாதிரி கட்ட சொன்னேன்.
என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்ணை அடிப்பவர் அவர் மனிதனாக இருக்க முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில மிக ஆக்ரோஷமான உரை நிகழ்த்தினார். ஆக நம்முடைய மனைவிக்கு நாம் அநீதம் செய்யக்கூடாது. இது இனிய உறவு நிலைப்பதற்கு காரணமாகும். அடுத்து ஹலாலான உணவை நம்முடைய மனைவிக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்ம குடும்பத்திற்கு ஹலாலான உணவு கொடுக்கணும். ஹராமான சம்பாத்தியத்தில் வந்த உணவு கொடுத்தால் அந்த வாழ்வு நிம்மதியான வாழ்வாக வராது, அமையாது, அமைய விட மாட்டான். அதான் உண்மை. அடுத்து நம்முடைய மனைவிமாரிடத்திலே நாம் இறங்கி போக வேண்டும். இந்த செய்தியை முடிச்சுக்க. நம்முடைய மனைவிமாரிடத்திலே நாம் இறங்கி போக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் என் மனைவிமாரிடத்திலே தோற்பதையே விரும்புகிறேன். தோற்பதை விரும்புகிறேன். தோற்று போக விரும்புகிறாங்க. இதை ஒரு நல்ல வெற்றியாக நான் எடுத்துக்கொள்கிறேன். என்ன சொல்ல வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் மனைவிமார்கள் எங்களுடைய இடத்துல ஏதாவது சொன்னாங்கன்னு சொன்னா அவர்களை திரும்ப எதிர்த்து பேசுவதற்கு, எதிர்த்து அடிப்பதற்கு என்னால் முடியாது அல்ல. ஆனால் நான் அடிக்க விரும்பவில்லை, அவர்களை திட்டுவதற்கு விரும்பவில்லை. அவர்கள் ஏதாவது ஏடாகுணமா பண்ணா நான் இறங்கி போவதை விரும்புகிறேன். இதை மிகப்பெரிய வெற்றியாக நான் எடுத்துக்கொள்கிறேன். மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தியாக நான் இறங்கி போறதை நான் எடுத்துக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதை நாம் எல்லோரும் இந்த செய்தியை மனதிலே பதிய வைத்து, புதுமண தம்பதிகளும் பழைய தம்பதிகளும் எல்லோரும் இதை ஒரு செய்தியாக மனதில் பதிய வைத்து நம்முடைய குடும்பங்கள் இனிய குடும்பங்களாக மாறுவதற்கு, அமைவதற்கு வல்ல ரஹ்மான் புதுமண தம்பதிகளுக்கும் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.